irregular periods என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். தமிழ்நாட்டில் என்றென்றும் திமுக தான் ஆட்சி செய்யும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரைத்திருக்கிறார். திமுக ஆட்சிக்கு இன்னும் 13 அமாவாசை தான் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியதற்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். அமாவாசை தொடர்பாக இருவரும் பேசியதை பார்க்கலாம். ஸ்டாலின் இப்ப கொஞ்சம் பேச்ச நிறுத்திட்டார். இதுக்கு முந்தி பாத்தீங்கன்னா 10 ஆண்டு காலம் அதிமுக ஒன்னும் செய்யல, 10 ஆண்டு காலம் இருண்ட ஆட்சி அப்படின்னு பேசிட்டு இருந்தார். இவர் 4 ஆண்டு காலம் உருண்டு ஓடி போய்விட்டது. இன்னும் 1 வருஷம் இருக்குது. 13 அமாவாசை தான் இந்த ஆட்சிக்கு, 13 அமாவாசை தான் இருக்குது. நான் 4 ஆண்டு காலத்துல என்னப்பா செஞ்ச சொல்லு பார்க்கலாம். செஞ்சிருக்காரா? செஞ்சிருக்காரு. அவருடைய மகனை துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கார். அவருடைய மகனை துணை முதலமைச்சர். அதுதான் அவர் படைத்த சாதனை. போட்டோ ஷூட் போட்டுக்குவார். தினா விளம்பரம், தினா ஒரு விளம்பரம், தினா ஒரு அறிவிப்பு. எதிர்கட்சி தலைவர் அவர்களே, நீங்கள் போடுகிற எல்லா கணக்கு தப்பு கணக்கு தான். மக்கள் எங்களோட செயல்பாடுகளையும் மக்கள் திட்டங்களை கணக்கு போட்டு முதல் மதிப்பெண் கொடுக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை. எங்கள் கழுவோதும் இன்னொன்று சொல்லுகிறார், திமுக ஆட்சிக்கு 13 அமாவாசை தான் இருக்குது என்று சொல்லி கேலண்டரை கேச்சுக்கிட்டு இருக்கிற போது அதான் இன்றைக்கு அவருடைய வேலை. இப்போ அவர் வீட்டில் உட்கார்ந்து அமாவாசை எண்ணிக்கிட்டு இருக்காரு. இருக்கட்டும், பரவாயில்ல. நாம் மக்களுக்கான நன்மைகளை எண்ணி திட்டங்களை செயல்படுத்துவோம். மக்களோட மகிழ்ச்சியை மட்டும் எண்ணி பார்ப்போம். நேற்று நான் சிவகங்கை வந்ததிலிருந்து மக்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பை, அவர்கள் முகங்களை தெரிகிற மகிழ்ச்சியை பார்க்கிறப்போ உதயசூரியன் உடையில தொடர்ந்து தமிழ்நாட்டை திமுக தான் என்றும் ஆளும் என்று கூறி மக்களுக்காக என்றும் உழைப்போம். irregular periods என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.